ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஹாட் தாட்ஸ். நான் உங்கள் ஹாட்மேன். இந்த சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாயிண்ட் நீமோ. கடல் எவ்வளவு அழகான ஒரு படைப்பில் கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஸ்பேஸ் ஆராய்ஞ்ச அளவுக்கு கூட கடலை இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா கடலுக்குள்ள போகிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக உள்ளே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஷாக்கிங்கான ரியாலிட்டியும் கூட. அந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட் நீமோ. பாயிண்ட் நீமோ அப்படின்னா லட்டினில் நோவன், அதாவது யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஓஷியானிக் போல் ஆஃப் இன்ஆக்சசிபிலிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு லேண்ட், அதாவது ஒரு ஸ்மாலான ஐலாண்டுக்கு போகிறதுக்கு கூட 2700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அந்த பாயிண்ட் நீமோனா வேற ஒன்றுமே இல்லை, பசிபிக் ஓஷியனில் அமைஞ்சிருக்கிற ஒரு பாயிண்ட். வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும் அந்த பாயிண்ட்ல, கடல். அந்த கடல் 13,000 ஃபீட் ஆழமாக இருக்கும். ஒரு ஃபீட் இல்லை, 2 ஃபீட் இல்லை, 13,000 ஃபீட் ஆழமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு கடல் பகுதியை இன்ஆக்சசிபிலிட்டி, ஒரு பர்சன் கூட இது வரைக்கும் அங்கே போய் வாழ முடியாதுங்க. அங்கே போயிட்டு இந்த பாயிண்ட் நீமோவை லுகாட்டெலா அப்படிங்கிற ஒரு கனடியன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப வியர்டான ஒரு பிளேஸ் தான் பாயிண்ட் நீமோ. இந்த பாயிண்ட் நீமோவில் கிட்டத்தட்ட 260 ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்கு. அதாவது வேஸ்ட் மெட்டீரியல், வெறும் கார்பேஜாக இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்த நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணுற இடம் தான் பாயிண்ட் நீமோ. ஆனால் அப்பேற்பட்ட பாயிண்ட் நீமோல இருந்து ப்ளூப், இந்த ப்ளூப் அப்படிங்கிற சவுண்ட் வெளியாயிருக்கு 90s. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாதனால இது என்ன மாதிரி சவுண்ட் அப்படிங்கிறது தெரியாமே விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ப்ளூப்னா அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சியில் வந்த ஹை ஆம்ப்ளிடியூட் சவுண்ட் தாங்க. அண்டர் வாட்டர்ல இருந்து டிரெக்ட் ஆயிருக்கு 90s. இந்த சவுண்ட் வந்துட்டு ரொம்ப லவுடாக இருந்திருக்கு. அது கிட்ட இருந்த 5000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட கேட்க முடிஞ்சிருக்கு அந்த சவுண்டை. அப்படிதான் NOAA, அதாவது US நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இதை ஃபோன் பண்ணாங்க. அதை பண்ண அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா கடல்லேருந்து வெளியானதுலேயே இந்த ப்ளூப்புங்கிற சவுண்டு தான் ரொம்ப ரொம்ப லவுடான சவுண்ட். ஆனால் அது எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஏங்க அந்த டைமில் வந்துட்டு திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது, அண்டர் வாட்டர்ல இருந்து ரொம்ப லவுடாக கேட்குது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இமேஜினேஷன் எங்கே போகும்? இந்த புராணம் அந்த மாதிரி தானே போகும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய தியரிஸ் வந்திருக்கு. ஆனால் லேட்டராக இயர்ஸ் போக போக அவங்க இந்த சவுண்ட் வந்துட்டு அண்டார்டிகாவில் இருக்கிற ஒரு ஐஸ்பெர்க் உடஞ்சி கீழே தண்ணியில் விழுந்தனால தான் இந்த சவுண்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் ஒரு தியரி தான். இந்த ப்ளூப் அப்படிங்கிற சவுண்ட் எப்படி வந்துச்சு, எதனால ஏற்பட்டுச்சுங்கிறது நம்மளுக்கு இன்ன நாள் வரைக்கும் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் தான் நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சயின்டிஸ்டால கூட ப்ரூவ் பண்ண முடியலங்க. அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் நீமோ அண்ட் ப்ளூப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் அந்த பாயிண்ட் நீமோக்கு ஒரு பர்சன் மட்டும் தான் போயிருக்காங்க. ஸோ அந்த பர்சன் போன வீடியோவை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோனால. இன்னும் போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ப்ளஸ் வீடியோ லென்த் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.